இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்காக வரவேற்கின்றேன். இந்த 3ஆம் நாளின் காலை வேளையிலே நாம் இந்த வாரம் முழுவதுமாக நாம் சிந்தித்து கொண்டு வருகிறது என்ன தலைப்பு? இயேசு பாலகன் பிறப்பு நமக்கு எவற்றையெல்லாம் தருகிறது என்று சொல்லி முதல் நாளிலே பார்த்தோம். இந்த இயேசு பாலகன் பிறப்பு நமக்கு சந்தோஷத்தை தருகிறது என்று சொல்லி, இரண்டாவது நாளிலே நாம் பார்த்தோம் அது சமாதானத்தை தருகிறது என்று சொல்லி, இந்த 3ஆவது நாளிலே இயேசு பாலகனின் பிறப்பு நம் வாழ்வின் பயத்தை நீக்குகிறதாக காணப்படுகின்றது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இவ்வாறு வாசிக்கின்றோம். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் என்று சொன்னான் என்று சொல்லி வாசிக்கின்றோம். பாருங்க, பயம் என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலும், அது நம்முடைய உள்ளத்திலே நம்மை அறிந்தும் அறியாமலும் அந்த பயம் குடிகொண்டு இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது இல்லையா? சின்ன குழந்தைங்கன்னாலும் சரி, பெரியவங்கன்னாலும் சரி, எல்லாருடைய மனதிலும் ஒரு சின்ன பயம் எல்லாருடைய உள்ளத்திலும் இருந்து கொண்டே இருக்கும் இல்லையா? ஆனால் அப்படிப்பட்ட பயத்தை எல்லாம் நீக்குவதற்காகவே இந்த இயேசு பாலகன் பிறந்தார். அன்றைக்கு மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே பாருங்கள் தங்களுடைய மந்தைகளை எல்லாம் பாதுகாத்து கொண்டிருப்பார்களாம். பயங்கர பனி நிறைந்த இடம், வெட்ட வெளியில தான் அமர்ந்து தன்னுடைய மந்தைகளை எல்லாம், தன்னுடைய ஆட்டுக்குட்டிகளை எல்லாம் அவர்கள் பராமரித்து பாதுகாத்து அவர்கள் மந்தையெல்லாம் காத்து கொண்டு இருப்பார்களாம். அந்த வேளையிலே தான் பாருங்க, திடீர்னு ஒரு நைட்டு எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறப்போ ஒரு வெளிச்சம் அப்படியே ரொம்ப பிரகாசமாக வானத்திலிருந்து வந்துச்சுன்னா நிச்சயமாகவே எல்லாருக்கும் ரொம்ப பயமாக தான் இருக்கும்ல. அப்போ அந்த மேய்ப்பொருளுக்கெல்லாம் ஒரே பயமாயிற்று. என்ன, திடீர்னு ஒரு வானத்திலிருந்து ஒரு பயங்கரமான ஒரு வெளிச்சம் வருகிறதே என்று சொல்லி எல்லாம் ரொம்ப பயந்தாங்க. அப்போ தான் அந்த வெளிச்சத்திலிருந்து ஒரு தேவதூதன் தோன்றி சொல்லுகிறான், நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று சொல்லி. அவங்களுக்கு ஆனால் அந்த வார்த்தையை கேட்டு கூட கொஞ்சம் பயந்துருப்பாங்க நான் யோசிப்பேன்ல. திடீர்னு ஒரு ஏஞ்சல் வந்து திடீர்னு நீங்கள்லாம் பயப்படாதீங்கன்னு சொன்னால் எவ்வளோ நமக்குள்ளே பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கும் இல்லையா? நம்ம அந்த சிச்சுவேஷனை யோசித்து பார்ப்போம். நல்ல நடுநிசி வேளையில் திடீர்னு ஒரு நல்ல ஒரு ஒளி, பிரைட்டாக ஒரு லைட்டு வருது. அந்த லைட்லேருந்து ஒரு தேவதூதன் வந்து பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்மலாம் உண்மையிலே ரொம்ப பயந்து போயிருப்போம் இல்லையா? அன்றைக்கி அந்த மந்தையிலே காத்து கொண்டிருந்த மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே அப்படி தான் ரொம்ப பயந்துருந்தாங்க. பாருங்கள், அந்த இயேசு பாலகனின் பிறப்பை அறிவிக்க வந்த தூதர்கள் தான் சொல்கிறாங்க, இப்படி தாவீதின் ஊரிலே, உங்களுக்காக தாவீதின் ஊரிலே இயேசு பாலகன் பிறந்திருக்கிறார், நீங்கள் பயப்படாதுங்க, நீங்கள் பயப்பட வேண்டாம். இவருடைய அந்த இயேசு பாலகனுடைய பிறப்பு உங்களுடைய பயத்தை எல்லாம் நீக்கி போடுகிறதா இருக்குது, எல்லாத்தையும் மாற்றி போடுகிறது அப்படின்னு சொல்லி அந்த தேவதூதன் சொல்லுகிறார். சிலவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நிகழ்வோ அல்லது ஒரு சின்ன பிரச்சனையோ கேள்விப்பட்டுட்டாங்கன்னா அல்லது தனக்கு ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப பயந்து நடுங்கிடுவாங்க. ஆனால் சில பேர் பாருங்கள் ரொம்ப ஸ்டபர்னாக நின்று நினச்சிவாங்க, தைரியமாக அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க. பொதுவாக நம்முடைய வாழ்க்கையிலே தைரியம் என்பது நமக்கு வேணும். ஏனென்று சொன்னால் நம்மோடு இருக்கிறவர், இந்த உலகத்தில் இருக்கிறவரிலும் நம்மோடு இருக்கிறவர் யார்? மிக பெரியவர். அப்போ நாம் ஏன் பயந்து நடுங்கணும் இல்லையா? எந்த காரியங்கள் நிகழ்ந்தாலும் ஆண்டவர் நமக்கு நன்மையாகவே நமக்கு நிகழ பண்ணுவார். அப்படி இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும் அப்படிங்கிற ஒரு தைரியம் நமக்குள் கண்டிப்பாக வரணும். என்னுடைய வாழ்க்கையில் நான் அந்த தைரியத்தை ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு நான் பெற்றுக்கொண்டேன். எவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் வரும்போது, வீட்டில் திருமண காரியங்கள்லாம் நடக்கும்போது நான் ரொம்ப மனசுக்குள்ளே எனக்கு ஒரு கூலாக இருந்த மாதிரி இருக்கும். நம்ம எவ்வளோ பெரிய மலை போல் அந்த பிரச்சனையை நினச்சா தான் நமக்கு அது மலையை போல் தெரியும். நான் அப்படி நினைக்கவே மாட்டேன். ஏசப்பா, நீங்கள் எனக்கு எல்லாம் செய்து தர்றீங்க, நீங்கள் எனக்கு எல்லாம் செய்வீங்க, நான் ஏன் பயப்படணும், நீங்கள் என் கூட இருக்கீங்க, நான் ஏன் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண போகிறது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப கூலாக என்ன செய்திருவேன். அந்த பிரச்சனைகளெல்லாம் ரொம்ப மனதை போட்டு அலட்டி கொள்ள மாட்டேன். ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரிடத்தில் போராடி ஜெபம் பண்ணி ஆண்டோடைய கரத்தில் கொடுத்துருவேன் அந்த பிரச்சனைகள் எல்லாம். ஏசப்பா, நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் எனக்கு அச்சமோ கலக்கமோ பயமோ அதை குறித்து என்ன செய்யாது, இருக்காது. அன்றைக்கி அந்த மேய்ப்பர்களும் அப்படித்தான் அந்த சத்தத்தை கேட்டோன்னே என்ன செய்தாங்க, ரொம்பவும் பயந்தாங்க. இன்றைக்கி கூட நம்ம அநேக பேர் ஐயோ, என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை அல்லது எனக்கு ஏற்பட்டிருக்கிற நோய் என்னமாய் முடியுமோ, நான் மரணித்து விடுவேனோ, இந்த உலகத்தை விட்டு நான் கடந்து போய் விடுவேனோ, அல்லது இந்த வியாதியிலே நான் மரித்து போய் விடுவேனோ,
எனக்கு ஏற்பட்டிருக்கிற நோய் அப்படிப்பட்ட நோய் அல்லவா, நான் யாரிடத்திலையும் சொல்ல முடியவில்லையே என்று சொல்லி வேதனையால் ஒருவேளை தவித்து கொண்டு இருக்கலாம். இன்னும் நிறைய பேர் பாருங்க, என்னுடைய பிள்ளைகளை நான் வளர்க்க போறேன், அல்லது என்னுடைய மகளுக்கு திருமணம் முடிந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டதே, எனக்கு என்னுடைய பிள்ளைக்கு ஒரு குழந்தை இல்லையே என்று சொல்லி நாம் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். நான் பல இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு என்பதே இல்லையே, அதை குறித்த ஒரு பயம். இப்படி பல விஷயங்களிலே நாம் பயந்து போனவர்களாக நாம் காணப்படுகிறோம். அன்றைக்கு அந்த மேய்ப்பொருளைப் போலவே இன்றைக்கும் நாம் ஒரு பயந்த சுபாவத்துடனே எந்த காரியங்களை எடுத்தாலும் ஒரு பயம் நம்மை சூழ்ந்து கொள்கிறது, பயம் நம்மை கவ்விக்கொள்கிறது இல்லையா? இந்த பயத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த இயேசு பாலகனின் பிறப்பு நமக்கு இந்த பயங்கள் எல்லாவற்றையும் நீக்குகிறதாக இருக்கிறது. அன்றைக்கு இப்பூமியிலே அவர் பாலகனாக தோன்றியதான் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்டும் நாம் கிறிஸ்மஸாக நாம் கொண்டாடுகின்றோம் இல்லையா? இந்த பாலகன் நம்முடைய உள்ளத்திலே அவர் பிறப்பார் என்று சொன்னால் நிச்சயமாகவே இந்த பயங்கள் எல்லாம் நம்மை விட்டு அகன்று போகும். அவர் உள்ளத்தில் இருப்பார் என்று சொன்னால், உள்ளத்திலே அவர் பிறந்திருப்பார் என்று சொன்னால் மாத்திரமே இந்த பயங்கள் நம்மை விட்டு கடந்து போகும். இல்லை என்று சொன்னால் இந்த பயங்கள் நம்மை ஆட்கொண்டு விடும், இந்த பயங்கள் நம்மை மேற்கொண்டு விடும். நாம் இந்த பயத்துக்கு ஆளாகி விடக்கூடாது. இந்த பயங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த இயேசு பாலகன் நம்முடைய உள்ளத்திலே பிறந்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்தான், அவருடைய பிறப்பினால தான் நமக்கு பயங்கள் எல்லாம் மாறி போகிறது, அந்த பயங்கள் நம்மை விட்டு அகன்று போகிறது. இயேசு பாலகனை நம்முடைய உள்ளத்திலே நாம் ஏற்போமா? அவர் நம்முடைய உள்ளத்திலே வந்து பிறப்பார் என்று சொன்னால் நமக்கு சந்தோஷத்தை தருகிறார், நமக்கு சமாதானத்தை தருகிறார். நம்மிடத்தில் உள்ள எல்லா பயங்களையும் கூட அவர் நீக்கி போட வல்லவராயிருக்கின்றார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் பல காரியங்களை குறித்து பயந்து போயிருக்கலாம்ல. நாளைக்கு நான் என்னுடைய ஆஃபீஸ்க்கு போகணும், அல்லது என்னுடைய ஸ்கூலுக்கு, என்னுடைய காலேஜுக்கு, நான் வேலை செய்கிற இடத்துக்கு நான் போகணும், அங்கே எனக்கு எப்படிப்பட்ட சிச்சுவேஷன் இருக்குதோ, என்னுடைய மேனேஜர் அல்லது என்னுடைய பிரின்சிபல், என்னுடைய ஹெச்எம் எப்படி இருப்பாங்களோ, எனக்கு எப்படி என்னுடைய சூழ்நிலை நான் ஃபேஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கூட நம்ம காலையில் எழும்பின உடனே நம்ம பயந்து போயிருக்கலாம். நான் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையிலே ஒருவேளை நான் மாட்டி இருக்கிறேனே, நான் இதிலிருந்து எப்படி நான் வெளியே வரப்போறேன்னு சொல்லி ஒரு பயந்த நிலையிலே நாம் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இயேசு பாலகனுடைய பிறப்பு, நான் இந்த உலகத்திலே பிறந்ததினாலே உங்களுடைய பயங்கள் எல்லாவற்றையும் உங்களை விட்டு நான் எடுத்து போட்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை பயத்தோடும் கலக்கத்தோடும் நறுங்கி கொண்டிருக்கின்ற இன்றைக்கு நம்மை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி. அவருடைய பிறப்பு நிச்சயமாகவே நம்முடைய பயங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுகிற, நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிற ஒரு பிறப்பின் பண்டிகையாய் இந்த ஆண்டு அமையட்டும். அதற்காக நாம் ஆண்டவரிடம் ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையான நல்ல 3ஆம் நாளின் காலை வேளைக்காக நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஆண்டிலும் கூட, இந்த மாதத்திலும் கூட அப்பா, நாங்கள் உம்முடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாட இருக்கின்ற நாங்கள் ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்திலே நீர் பிறப்பதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை நாங்கள் தியானித்து கொண்டே இருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களுடைய உள்ளத்திலே பிறப்பதனாலே என்னுடைய உள்ளத்தில் உள்ள எல்லா பயங்களும் எங்களை விட்டு நீங்கி போகிறது என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம் ஐயா. நீர் எங்களுடைய உள்ளத்திலே பிறக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே உம்மை வருந்தி அழைத்து, இயேசு பாலன் எங்களுடைய உள்ளத்திலும் பிறக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர்கள் காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். அன்றைக்கு அநேக ஆண்டவரே, நீர் பெத்லகேமிலே பாலகனாக பிறக்கும் முன்பதாக எத்தனையோ கன்னிகைகள் அதற்காக தவம் இருந்து கொண்டிருந்தார்கள். அந்த இயேசு பாலன் என்னுடைய உள்ளத்திலே, என்னுடைய கர்ப்பத்திலே அவர் உதித்து விடமாட்டாரா என்று சொல்லி, ஆனால் நீர் ஒரு ஏழை மரியினுடைய கர்ப்பத்தை நீர் தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு கூட உடைய சமூகத்திலே காத்திருந்து ஐயா, என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லா பயங்களையும் கர்த்தர் நீக்கி போட்டு எனக்கு ஒரு பலத்தை தருவாரா, எனக்கு ஒரு சமாதானத்தை தருவாரா, எனக்கு ஒரு சந்தோஷத்தை தருவாரா. என்ன, நான் பயந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஒருவேளை பாவம் செய்து பாவத்திற்கு அடிமையா இருந்து அதுக்காக அஞ்சி நடுங்கி ஒளித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயோ, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அந்த பாவத்தை விட்டு வெளியே வரும்படி ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமான ஒரு சந்தோஷத்தையும் ஒரு சமாதானத்தையும் ஒரு பயமில்லாத ஒரு வாழ்க்கையும் உங்களுக்கு தர ஆண்டவர் வல்லவராயிருக்கின்றார். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில், கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாட இருக்கின்ற உங்களுடைய உள்ளத்திலே எந்த பயமோ கலக்கமோ இல்லாதபடி தேவன் தம்முடைய தெய்வீக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு தந்து உங்களை வழிநடத்துவேன் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே எழும்பி, இயேசு பாலன் இந்த என்னுடைய உள்ளத்திலே பிறக்க வேண்டும் என்று சொல்லி வருந்த
வருந்தி அழைத்து உம்முடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாட இருக்கின்ற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் நீர் பிறந்த அவருடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியை கொண்டு வரும்படியாய், சமாதானத்தை கொண்டு வரும்படியாய், ஆண்டவரே மனதில் உள்ள எல்லா பயங்களையும் நீக்கி போடுகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படியே உம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.